எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் ரொம்ப எளிமையான ஒரு சமையல் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப நாளாகவே சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பேபிஸ்க்கெல்லாம் 6 மாதம் கழித்த பின்னாடி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அப்போ எந்த மாதிரி சத்தான உணவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் இந்த 6 மாதம் ஆன பின்னாடியே நம்ம குழந்தைங்களுக்கு சாதத்தை நல்லா பிசைஞ்சு நெய் ஊற்றி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த பிசையும் பொழுது கூட பார்த்திங்கன்னா சாதமாக இருக்கக்கூடாது. அதனால் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா நெய் ஊற்றி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதில் உப்பு போட்டு, இல்லை சாதம் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு கொடுக்கலாம். அடுத்தது அதே கொடுத்துக்கிட்டு இருந்தால் குழந்தைங்க எத்தனை நாளைக்கு சாப்பிடுவோம், அதுலேயே கொஞ்சம் வெரைட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செஃப்ரான் ரைஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். செஃப்ரான்னா இந்த குங்குமப்பூ போட்டு சாதத்தை செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாகவே குங்குமப்பூவில் நிறைய சத்து இருக்குது. எந்த பெண்ணும் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, குங்குமப்பூ போட்டு பால் கொடு, குழந்தை நல்லா சிவப்பாக பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதன்படியே குங்குமப்பூ போட்டு நல்லா பால் காய்ச்சிட்டு கொடுப்பாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை கேட்குற நீங்கள் அப்படி குடித்தா நல்லா சிகப்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலந்து குடிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மிதமாக எதையுமே ஒரு அளவோடு எடுத்துட்டா தான் சரியான ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா எதிர் விளைவுகளை ஏற்படுத்திடும். அப்புறம் இவ்வளோ குங்குமப்பூ பால் குடித்தவங்க கூட நமக்கு கருப்பாக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதனால் குங்குமப்பூ பால் நிறைய குங்குமப்பூ போட்டு குடிக்கக்கூடாது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இழைகள், அதாவது ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி குடிக்கணும். அது காலையில் ஒரு முறை, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. அது காலையில் குடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்கள் அப்படி குடிச்சுக்கிட்டு வரலாம். அந்த குங்குமப்பூவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தினால இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அந்த குங்குமப்பூவையே வச்சுக்கிட்டு ஒரு சாதத்தை செஞ்சு காமிக்கிற ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த குங்குமப்பூ சுத்தமானதாக இருந்தால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது பார்த்துக்கோங்க. காஷ்மீரில் இந்த குங்குமப்பூ ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப நல்லா இருக்கும். விலை அதிகன்ற காரணத்தினால அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வந்த மாதிரி அதுலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம viha.online இருக்கக்கூடிய குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் டைரெக்டாக வரவழைச்சு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மனமே உங்களுக்கு இந்த குங்குமப்பூவுக்கும் மற்ற குங்குமப்பூவுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். சரி, இப்போ குங்குமப்பூ சாதம் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம செஃப்ரான் ரைஸ் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான அளவு அரிசி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். பிள்ளைங்க கேட்டதுனால நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது குங்குமப்பூ. இப்போ நிறைய பேர் குங்குமப்பூ பாலில் கலந்து மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி அரிசியிலையும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்திற்கும் உடலுக்கும் நல்லது, சுவையாகவும் இருக்கும் நல்லா. அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இதில் நான் உங்களுக்கு அரிசி அளவு சொல்லலை. ஏன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சமைக்கணும் இல்லையா. நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ ஊறின அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த குக்கரில் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். குக்கர் சூடாயிருச்சு. இப்போ நான் நெய் சேர்க்குறேன். அடுத்தது நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் இந்த அரிசி தனியாக பிரிஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. பொதுவாகவே ஹோட்டல்லலாம் பிரியாணி செய்யும் பொழுதோ இல்லை புலாவிலெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அரிசி பிரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அதற்கு என்ன செய்யணுன்றது தான் நான் இதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பல பதிவுகளில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் புலாவெல்லாம் செய்யும் பொழுது. இருந்தால் கூட இதில் மறுபடியும் செய்கிறேன். இதை மிதமான தீயில, லேசான தீயில வச்சுட்டு நம்ம அரிசி உடையாமல் ஜென்டலாக திருப்பிக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்ட் போயிடணும், அதாவது பசை இருக்கும் இல்லையா, அது போயிடணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் அரிசியை. இப்போது இந்த அரிசி பாருங்கள், உங்களுக்கு நல்லா பளபளப்பாக தெரியும் பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா பளபளப்பாக தெரியுது இல்லையா. இந்த மாதிரி வரும்போது நம்ம வறுக்கிறத நிறுத்திடணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கணும். குங்குமப்பூ சும்மா ஒரு 20
ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி குச்சி 20 குச்சி இருந்தால் போதும். 1 டம்ளர் அரிசிக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் உப்பு மிதமாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம இதில் குழம்பு ஊற்றியும் சாப்பிட போகிறோம், வெறுமனே இப்படி சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரால் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் இதே டம்ளரால் தண்ணி 1.25 தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் இப்போது வழக்கமாக இந்த பச்சரிசிக்கு புழுங்கல் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி போடுவீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 டம்ளர் குறைச்சி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த அரிசியெல்லாம் பயன்படுத்தும் போது அப்படி போடுங்க. இது பாஸ்மதி அரிசின்றனால நான் நிறைய தண்ணி போடக்கூடாது, சீக்கிரத்தில் வெந்துடும் இல்லையா. 1.25 டம்ளர் அளவு தான் போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் ஊற்றின தண்ணிக்கு 2 விசில் தான் வச்சு எடுக்க போகிறேன். குக்கர் போட்டு மூடிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த குங்குமப்பூ சாதம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது தெரியுமா. மனம் அப்படி வருங்க, அது நெய்யில் செஞ்சுருக்கோம் இல்லையா. இந்த குங்குமப்பூ சாதத்தை இப்போ தனித்தனியாக இருக்குது, இப்படி பிள்ளைங்களுக்கு முழுசாக கொடுக்கக்கூடாது. இது பெரியவங்க பல்லு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், கடித்து சாப்பிடுவாங்க, நல்லா பிரமாதமாக இருக்கும் தனித்தனியாக பிரிஞ்ச சாதம். ஆனால் இந்த 6 மாத குழந்தைக்கெல்லாம் நல்லா மிக்சியில் ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா இதுலேயே பார்த்தீங்கன்னா நெய் நல்லா போட்டிருக்கோம், அதனால் திரும்ப நெய் போடணுன்னு அவசியம் இல்லை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மிக்சி ஜார்லேயே ஒரு சொட்டு நெய் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுங்க. நல்லா சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க, உடலுக்கும் ரொம்ப நல்லது. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் மிக எளிய ரெசிபியான குழந்தைகளுக்கான குங்குமப்பூ சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களே சாப்பிட்லாம். அது கூட என்ன தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்ல மேட்ச். அதாவது கணவன் மனைவி பொருத்தமாக இருந்தால் பார்க்குறக்கே நல்லா இருக்கும்ல, அது போல் இந்த குங்குமப்பூ சாதத்து கூட சைட் டிஷ் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு போடுறேன். அது பார்த்திங்கன்னா இந்த சாதம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாம் ஒரு முறை சுவை பண்ணிட்டோன்னு வைங்க, அது திரும்ப திரும்ப சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த நெய்க்கும் அந்த அரிசிக்கும் அந்த குங்குமப்பூவும் சேர்ந்தால் அப்படி ஒரு காம்பினேஷன், அவ்வளோ ஒரு சுவை. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.